தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய செய்தியானவை கடவுள் நமக்கு கொடுக்கும் வார்த்தைகள் என்னவென்றால், நீதியின் நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார் நம் ஆண்டவர். எதற்காக நாம் தேவன் இந்த வார்த்தையை நமக்கு எடுத்துரைக்கிறார் என்றால், நம் ஆண்டவரும் நம் தேவனுமான இறைமகன் நமக்காக இவ்வுலகத்திற்கு மனிதனாய் பிறந்து நமக்காகவே தன் உடலையும் உயிரையும் அர்ப்பணம் செய்தார். அவர் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளான நாமும் நீதியின் தேடுவதின் நிமித்தம் துன்பப்படுவது இயல்பானது. துன்பப்படுவதால் சகலத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு ஒரு நீதியின் பிள்ளைகளாகவும் இருப்பதை மற்றும் பரலோக ராஜ்யவர்களுடைய ஏற்று நமக்கு கொடுக்கப்பட்ட தேவன் வார்த்தையாகும். பரிசுத்த தேவஜனங்களே, இன்றைய வாசகத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நாம் தியானிப்போமானால், நம் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிற வேளையில் தன்னோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த 2 கள்வனின் செயல்களை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஒரு கள்வனோ இறைவனை பார்த்து, நீரோ தேவன் மகன், உங்களையும் நம்மையும் காப்பாற்றுவீரா என்றான். இன்னொருவனோ அவனை நோக்கி, நீ இவ்வித வார்த்தைகளை அவரிடம் எப்படி சொல்கிறாய்? நாமோ நீயோ இந்த சிட்சைக்கு தகுதியேற்பவர்கள். ஆனால் இவரோ எந்த பாவமும் செய்யாதவர் என்றான். அவன் நம் இறைவன் தேவமைந்தனை பார்த்து, நல்கள்வன், இவ்வித சொன்னான். என் ஆண்டவரே, நீர் பரலோக சேரும் பொழுது என்னையும் நினைத்தருளும் என்றான். அதற்கு அவரோ, நீ இன்றே என்னுடன் வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார். அன்பான இறை மக்களே, நாமும் அந்த நல்கள்வனைப் போல் இறைவனுக்கு சார்ந்தவர்களாகவும் வாழ்வோமானால், நம் தேவன் வான்வீட்டில் நமக்காக இடத்தை வைத்திருப்பார். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதியின் நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஆமேன்.